மதுபான கடைகளை அகற்றும் அரசின் அறிவிப்பு வெளியாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடரப்போவதாக மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்துள்ளனர். மதுவிலக்கு கோரியும் அரசு மதுபான கடைகளை அகற்ற வலியுறுத்தியும் சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் 4வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை சந்தித்த பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக் கொண்டனர். அவர்களின் கோரிக்கையை நிராகரித்த மாற்றுத்திறனாளிகள் மதுபான கடை அகற்றப்படும் என்று அரசு அறிவித்தால் மட்டுமே தங்களது போராட்டம் முடிவுக்கு வரும் என்று கூறியுள்ளனர். கடக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனுடைய வீட்டில் ஏற்படுற ஒரு சாதாரண எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு தாய்மாருடைய அந்த கண்ணீரும் அந்த கஷ்டமும் தான் எங்களுக்கு முக்கியமாக படுது. அதற்காக முதலமைச்சர் மௌனம் கலைச்சு மது விலக்கில் நானும் நம்புகிறேன். அதற்கு அடையாளமாக ஒரு சில கடைகளையாவது நாங்கள் இத்தனாம் தேதிக்குள்ளார மூடிடுவோம் அப்படின்னாச்சும் ஒரு அஷூரன்ஸ், ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அஷூரன்ஸ், சின்ன நம்பிக்கை தரக்கூடிய அஷூரன்ஸாவது கொடுத்தாதான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் விலக்க முடியும்.